இன்றைக்கி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன குரல்றா இது, இந்த குரல் வந்துட்டு சார் தேன் மாதிரி இருக்குது, இப்படிப்பட்ட குரலை வந்துட்டு ஏன் பேன் பண்ணாங்க, ஏன் நம்மளால கேட்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஃபயர் விட்டுருக்காங்க. ஆனால் இதே கூட்டம் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்துவுக்கு சாதகமாக சின்மய் அவர்களை போட்டு அடின்னு அடிச்ச கூட்டமும் இதே கூட்டம் தான். சோஷியல் மீடியாவில் வந்து சின்மய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எங்கேயாவது அநீதினா உடனே குரல் கொடுப்பாங்க, இப்படி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும்னு வைங்களா. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது இதே கூட்டம் தான் என்ன பண்ணாருன்னா அடின்னு அடிக்கும். இந்த அம்மாலாம் ஒரு பொம்பளையா, சே என்ன இப்படி பண்ணுறாங்க, ஏன் வைரமுத்து வந்துட்டு இப்படி சொன்னாங்க, ஏன் அவரை இப்படி சொன்னாங்க, ஏன் ராதாரவியை சொன்னாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி சின்மையை வந்துட்டு ஒரு சாரார் ஒரு சோகால்டு இதே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணுறதே கூட்டம் தான் போட்டு அடின்னு அடிச்சு அந்த அம்மா வந்துட்டு மென்டல் ட்ராமாக்குள்ளே கொண்டு போயிருந்தாங்களும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ இப்படி வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அடிச்ச கூட்டம் இன்னைக்கு வந்துட்டு அந்த அம்மா பாடினதுக்கப்புறம் வந்துட்டு தேன் மாதிரி இருக்கு இந்த குரலை வந்துட்டு பேன் பண்ணுறானுங்களே சண்டாளங்களா அப்படின்னு சொல்றது வந்துட்டு உண்மையிலேயே வந்து சோஷியல் மீடியாவுக்கும் யதார்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான் இங்கே ரொம்ப நம்ம பர்ஃபெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த அடிப்படையான இந்த ஒரு விஷயத்தில் 2 மனிதர்களுடைய கலை ஆர் வாழ்வாதாரம் தமிழை பொறுத்தவரை அடிபட்டிருக்கு. இப்போ இந்த சரி தவறு இதையெல்லாம் தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை அவங்கவுங்க பேசி தீர்த்துக்கிட்டோம், இல்லை சட்டத்துக்கிட்ட போட்டோம், அவங்க சட்டத்தில் முறையிடட்டும், வாட் எவர் இட் இஸ் இதுவாக இருக்கட்டும், 2 பேருக்கும் வேலை கொடுங்க. வந்துட்டு இவங்களுக்கு